வணக்கம். தமிழே என் தாய்மொழி. நான் உங்கள் விமலா பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னது அப்படின்னா தொகை சொற்கள். தொகை சொற்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு சொல்லுக்கான ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட வகையினத்தை சுட்டி காட்டும் பொதுவான சொல் தொகை சொற்கள் ஆகும். இப்போ என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இரு திணை, உயர்திணை, அக்ரிணை, இரு சுடர், சூரியன், சந்திரன், இரு வினை, நல்வினை, தீவினை, இருமை, இம்மை, மறுமை, ஈரெச்சம், வினை எச்சம், பெயரெச்சம், முக்கனி, மா, பலா, வாழை, முத்தமிழ், இயல், இசை, நாடகம், முக்காலம், இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், முப்பால், அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், மூவிடம், தன்மை, முன்னிலை, படர்க்கை, முன்னீர், மழைநீர், ஆற்றுநீர், ஊற்றுநீர், முக்குணம், ராசசம், தாமசம், சாத்வீகம், மூவேந்தர், சேரன், சோழன், பாண்டியன், நாற்றிசை, கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, நால்வர், அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர், நாற்படை, தேர், யானை, குதிரை, காலாட்படை, அதாவது தேர்ப்படை, யானைப்படை, குதிரைப்படை, காலாட்படை, நான்மறை வேதங்கள், ரிக், யஜூர், சாம, அதர்வண வேதங்கள், ஐம்பூதங்கள், நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், ஐம்புலன், மெய், வாய், கண், மூக்கு, செவி, ஐந்திணை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, பஞ்ச பாண்டவர்கள், தருமன், பீமன், அர்ச்சுனன், நகுலன், சகாதேவன், ஐந்து இலக்கணம், எழுத்து, சொல், பொருள், யாப்பு, அணி இலக்கணம், ஐம்பெருங்காப்பியங்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, சீவக சிந்தாமணி, வளையாபதி, குண்டலகேசி, ஐஞ்சிறு காப்பியங்கள், நீலகேசி, சூடாமணி, யசோதர காவியம், உதயகுமார காவியம், நாககுமார காவியம், ஐம்பொன், பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, ஈயம், அறுபொழுது, ஆறு பொழுது, வைகறை, காலை, நண்பகல், ஏற்பாடு, மாலை, யாமம், அறுசுவை, இனிப்பு, கசப்பு, புளிப்பு, கார்ப்பு, துவர்ப்பு, கரிப்பு அல்லது உவர்ப்பு, ஆறு காலம், கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம், இளவேநீர் காலம், முதுவேநீர் காலம், ஏழிசை, குரல், துத்தம், உழை, கைக்கிளை, இளி, விளரி, தாரம், ஏழு வண்ணம், சிவப்பு, ஊதா, மஞ்சள், பச்சை, நீலம், கருநீலம், ஆரஞ்சு, ஏழு பருவம், பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், நவதானியங்கள், நெல், உளுந்து, திணை, துவரை, அவரை, எள்ளு, கொள்ளு, கடலை, சோளம், நவமணிகள், முத்து, பவளம், மாணிக்கம், வைரம், வைடூரியம், மரகதம், புஷ்பராகம், நீலம், கோமேதகம், நவகிரகம், சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், குரு, ராகு, கேது, சுக்கிரன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தொகை சொற்களை பற்றி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இன்னும் மேலும் தொகை சொற்களை அடுத்த வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.